கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இலங்கையிலே அல்லது தென் தமிழ்நாட்டு மாவட்டங்களிலே இருக்கின்ற ஒருவர் உங்களுடைய பொருளை, இலங்கையில் இருக்கிற ஒருவர் அவருடைய பொருளை உற்பத்தி செய்கிறார், ஒரு சேவையை வழங்க நினைக்கிறார். ஒரு 2 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் அவருடைய சொந்த காரிலே பயணம் செய்து ஒரு 140 கோடி மக்களுடைய சனத்தொகை உள்ள ஒரு சந்தையை அடைந்து அந்த சேவையை வழங்க முடியும் என்றால் அவருடைய வியாபாரத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதே போல் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவர் அவருடைய பொருட்களை மிக வேகமாக ஐரோப்பிய சந்தைக்கு அனுப்புவதற்கு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் பிரயாணத்திலே கொழும்பு போன்ற ஒரு சர்வதேச துறைமுகத்துக்குள்ளாலே அனுப்பி அதை ஐரோப்பிய நாடொன்றுக்கு கிடைக்க செய்வது எவ்வளவு அனுகூலமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இது எல்லாமே சாத்தியம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான, குறிப்பாக சொல்லப்போனால் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான தரைப்பாலம் ஒன்று கட்ட முடியுமாக இருந்தால் இது மிகவும் சாத்தியம். அண்டை நாடுகளுக்கிடையே தரைப்பாலங்கள் அமைத்து அதனூடாக பொருளாதார அபிவிருத்தியையும் கலாச்சார அரசியல் உறவுகளையும் வளர்த்து கொள்வது என்பது மிகவும் சாதாரணமான ஒன்று. இதற்கு உதாரணங்களை நாங்கள் பல எடுக்கலாம். ஆசியாவிலே ஹாங்காங்குக்கும் ஷென்ஷான் என்கின்ற நகரத்துக்கும் இடையிலான தரைப்பாலம், மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான தரைப்பாலம், ஐரோப்பாவிலே ஸ்வீடனுக்கும் டென்மார்க்குக்கும் இடையிலான தரைப்பாலம் ஓரசுன் என்கிற தீவுக்களாலே போவது. அதே போல் மிக முக்கியமாக பிரான்ஸுக்கும் ஐக்கிய ராஜ்யம் யூகேக்கும் இடையிலான நிலக்கீழ் சுரங்கப்பாதை, இவை எல்லாமே மிகப்பெரிய உதாரணங்கள். இந்த நாடுகளில் பல இன்னும் அல்லது அந்த நேரத்தில் பகைமை உணர்வு கொண்ட நாடுகள், உதாரணத்துக்கு யூகேயையும் ஐக்கிய ராஜ்யத்தையும் பிரான்ஸையும் எடுப்போமானால் பல நூற்றாண்டு வரலாற்று நடிகளும் பல நூற்றாண்டில் மிக பெரிய எதிரிகள் 2 பேரும். ஆக நெருங்கிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நெப்போலியன் காலத்துக்கு வரை கடந்த 200 ஆண்டுகள் மிகப்பெரிய பகைமை இரு நாடுகளுக்கு. ஆனால் அந்த பகைமையை அவர்கள் கைவிட்டுவிட்டு கடந்த நூற்றாண்டிலே அவர்கள் தங்களுக்கு இடையிலான பொருளாதார நலன்களை முன்னிறுத்தி செயற்படுவதற்கு முடிவெடுத்தார்கள், வளர்ச்சியை நோக்கி செயற்படுவதற்கு முடிவெடுத்தார்கள். அதனாலே அந்த பாலத்தை கண்டினார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்திலே பங்களிக்கும் ஒரு காரணியாக, இரு நாட்டுக்கும் பொருளாதாரத்தில் பங்களிக்கும் காரணியாக அது வந்திருக்கிறது. அதே போல் சிங்கப்பூரை மிக பொருத்தமான உதாரணமாக சிங்கப்பூரை எடுத்துக்கொள்ளலாம். மிகச்சிறிய நாடு, சீன மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடாக இருந்தாலும் அது மலேசியாவோடு சேர்ந்திருக்கத்தான் விரும்பியது. ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக மலேசியாவில் இருந்து கொஞ்சம் ஒரு 2-3 வருடங்கள் சேர்ந்திருந்தார்கள். பிறகு வெளியே வந்தார்கள், வெளியே திருத்தப்பட்டார்கள். இருந்தாலுமே அந்த தரைப்பால உறவை அவர்கள் கைவிடவில்லை. அந்த தரைப்பாலம் 1923 கட்டப்பட்டது. அதற்கு பிறகு 2வது பாலத்தை 1998 கட்டினார்கள். இப்போது 3வதாக ஆர்டிஎஸ் எனப்படுகின்ற விரைவு தொடருந்து, அதுவும் இந்த வருடத்தின் முடிவிலே அல்லது வரும் வருடத்தின் தொடக்கத்திலே திறக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர்களுடைய எதிர்ப்பு உணர்வு, மலே பேசுபவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், ஒரு நாள் மலேசியா தங்களை கைப்பற்றக்கூடும் என்ற பயம் கூட அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தது. இப்பொழுதும் அந்த சிறிய எதிர்ப்பு இருந்து விட்டு அரசியல் கட்சிகளிடையே வந்து போகும். ஆனால் அவர்கள் தங்களுக்கிடையான பிணைப்பை அதிகப்படுத்துவதை தவிர்க்கவே இல்லை, பொருளாதார காரணங்களுக்காக. இன்னொரு பக்கம் சிங்கப்பூர், இன்னொரு பக்கத்தில் இருப்பது இந்தோனேஷியாவும் மலே மொழியை பேசுகின்ற இனக்குழுமம். மலேசியாவில் இருப்பவர்கள், மலேசியாவில் அதிகமாக இருக்கிறவர்களும் இந்தோனேஷியாவில் அதிகம் இருப்பவர்களும் பாச இந்தோனேஷியா, பாச மலையு என்று சொன்னாலும் இரண்டுமே ஒரே குடும்ப மொழிகள்.
அதனுடைய டயலக்ட் வித்தியாசமாக வேறாக இருக்கலாம். இலங்கை தமிழும் தமிழ்நாட்டு தமிழும் வேறு வேறாக உச்சரிக்கப்படுவையாக இருந்தாலும் இரண்டுமே தமிழ் தான். அதே போல தான் அவர்கள் ஒரே இனக்குழும மக்கள். ஆனால் இரண்டு கரையிலும் மிகப்பெரிய நாடுகள் இருந்தாலும், அந்த நாடுகளிலே ஒரு எதிர்ப்புணர்வு இருந்தாலும், அந்த நாடுகளுக்கிடையே தரைப்பாலத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இந்தோனேஷியாவுடைய பாதாம் தீவுக்கு ஒரு தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு ப்ரொப்போசல் இந்தோனேஷியாவிலிருந்து வந்த பொழுது சிங்கப்பூர் அதை மிகப்பெரிய அளவில் மறக்கவில்லை. இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் எப்போ ஒரு காலம் அது நடந்தே தீரலாம். இப்போ இலங்கைக்கு மட்டும் பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இரண்டு பிரிவாக இருக்கிறார்கள். யார் அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்றால், இலங்கையினுடைய அப்போதைய பிரதம மந்திரியாக இருந்த பிறகு இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவும் இருந்து ரணில் விக்ரமசிங்கே அதற்குடைய எண்ணத்தை தெரிவித்தார். அதுக்கு பிறகு கடந்து வந்த இந்திய அரசாங்கம் அனைத்துமே இன்று வரை மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டி வருகின்றன இலங்கையினுடைய தரைப்பாலம் ஒன்றை கட்டுவதற்கு. அதற்கு பிறகு இதை எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் என்றால், இலங்கையில் உள்ள பேரினவாத சிந்தனை உள்ளவர்கள். அவர்களுடைய அடிப்படை பயம், தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய தமிழ் தொகை கொண்ட ஒரு இடம். இங்கே வடபகுதியிலே இந்த தரைப்பால இணைப்பு என்பது வடபகுதியிலே நடக்கப் போகிறது. அங்கே இருப்பவர்கள் தமிழர்கள். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் அபிலாஷை இருக்கிறது. அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பகைமை உணர்வு இருக்கிறது. இந்த 6 கோடி தமிழர்களோடு அதை தரைப்பாலமாக நினைத்து விட்டால் இந்த 6 கோடி தமிழர்களும் படியெடுத்து வந்து விடுவார்கள். அது வரலாறு நடுவிலும் இருக்கிறது என்ற ஒரு அடிமனா ஒரு பயம் இருக்கிறது. அதுதான் அங்கே பிரதான காரணம். அதை நேரடியாக சொல்ல முடியாவிட்டாலும் போதை வஸ்துகள் வந்துவிடும், குற்றச்செயல்கள் கூடிவிடும், சுற்றுச்சூழல் பாதிப்படைந்துவிடும், சிறு வியாபாரிகள் வியாபாரத்திலே தோற்று விடுவார்கள் என்றெல்லாம் ஏராளமான காரணங்களை சொல்லி கடைசியிலே இது ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள். அரசியல் நிலைத்தன்மை அற்று வந்துவிடும் என்று. ஆனால் அது எல்லாம் ஒரு சரியான வாதம் அல்ல. ஏனென்றால் இந்த புதிய உலக ஒழுங்கில் எந்த மனிதனையும், எந்த பிராந்தியத்தையும், எந்த நாட்டையும் ஒருவர் இன்னொருவர் ஆளுமை செய்ய முடியாது. அவரை ஆளுமை செய்ய வேண்டும் என்றால் அவருடன் நட்பாகித்தான் ஆளுமை செய்ய வேண்டும். அதுவும் அந்த நட்பாக தனக்கும் இதிலே ஏதாவது ஆதாயம் இருக்கிறது என்று நினைத்தால்தான் அவரும் அந்த ஆளுமையை செய்வதற்கு இடம் கொடுப்பார். அதுதான் இலங்கைக்கும் பொருந்தும். இந்தியா எந்த பெரிய நாடாக இருந்தாலும் அந்த டொமினண்ட்டை ஓப்பனாக செய்யப்போவது இல்லை. இந்த புதிய பொருளாதார ஒழுங்கிலே பொருளாதார நலன்கள் தான் ஒவ்வொரு நாட்டினுடைய நிலைத்தன்மையை தீர்மானிக்கப் போகிறது. அப்போ இலங்கை தன்னுடைய பொருளாதாரத்திலே எது முக்கியமாக இருக்கிறதோ, தன்னுடைய பொருளாதாரத்திலே எது முக்கியமான செயற்பாடுகளாக இருக்கிறதோ அதை கூர்மைப்படுத்தி அதனுடைய வினைத்திறனை கூட்டி கொண்டிருந்தால் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய சந்தையுடன் தரைப்பாலத்தை இணைப்பது மிகவும் அனுகூலமான ஒன்று. இலங்கைக்கு மிக முக்கியமாக. பலர் சொல்லுவார்கள், ஐயோ அப்படி என்றால் இங்கே சிறு வியாபாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவார்களே. அப்படி அல்ல. சிறு வியாபாரிகள் என்பவர்கள் தங்களை நாங்கள் இப்படி பார்க்க வேண்டும். பொருட்களை வாங்கி விற்பவர்கள் சில்லறை வியாபாரிகள், அவர்கள் உள்நாட்டிலேயே இருக்கிற பெரும் கோர்ப்பரேட் நிறுவனங்களாலேயே மிக குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய போட்டித்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படும். அது தவிர உற்பத்தியில் இருக்கிறவர்கள், விவசாயத்தில் இருக்கிறவர்கள் தங்களை போட்டி மிகுந்தவர்களாக நிறுவிக்கொள்ள முடியும். உதாரணத்தை நாங்கள் நெதர்லாந்திலிருந்து எடுக்கலாம். நெதர்லாந்து மிகச்சிறிய நாடு. இன்றைக்கு ஐரோப்பா முழுவதும் உணவை வழங்குகிற ஒரு அட்சய பாத்திரமாக நெதர்லாந்து தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக தக்காளி உற்பத்தி செய்வதிலே ஐரோப்பாவிலே
உலக அளவிலேயே மிகப்பெரிய ஒரு நாடாக வந்திருக்கிறது. ஜெர்மனி பக்கத்து நாடு, அதனுடைய எல்லையை ஜெர்மனியோடு பகிர்கின்ற ஒரு நாடாக இருக்கிற ஜெர்மனி மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய சனத்தொகை, மிகப்பெரிய பொருளாதாரம். ஆனால் இந்த ஜெர்மனிக்கே உணவு வழங்குகிறது நெதர்லாந்து. அப்போ இலங்கையில் இருக்கிற சிறு வியாபாரிகள் தங்களுடைய வினைத்திறனை கூட்டி புதிய புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துக்கொண்டால் இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தைக்கு எவ்வளவு பொருட்களை கொண்டு போனாலும் அங்கே விற்க முடியும். அங்கே உள்நாட்டு உற்பத்தி சில சில பொருட்களிலே போதாமல் தான் இருக்கிறது. உதாரணமாக இலங்கையினுடைய ஏற்றுமதியிலே பார்த்தால் இலங்கையினுடைய தேயிலை, அது இந்தியாவிலேயும் இலங்கை தேயிலை என்பதற்காக பிரபலமான ஒன்று தான். தென்னை சார்ந்த உற்பத்திகள் இப்பொழுது இந்தியாவுடைய மக்கள் முழு அனைவர் இந்திய தேங்காய் சார்ந்த பொருட்களை உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் இந்தியாவினுடைய உற்பத்தி போதாது. இந்த வருடம் இந்த வருட தொடக்க காலாண்டிலே இலங்கையிலிருந்து தேங்காய் சார்ந்த பொருட்கள் நிறைய ஏற்றுமதியாக இருக்கிறது. அதில் ஏற்றுமதியான பொருட்களிலே ஒன்று ஆக்டிவேட்டட் கார்பன் என்று சொல்லுகிற தேங்காய் சிரட்டையிலே செய்யப்பட்ட கறி. அது எங்கே அதிகமாக ஏற்றுமதி ஆகியிருக்கிறது என்றால் இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகியிருக்கிறது. இந்தியாவிலும் உற்பத்தி இருக்கிறது, அப்படி இருந்தும் ஏற்றுமதி ஆகியிருக்கிறது. அதனாலே சிறு தொழில்கள், சிறு விவசாயம் எல்லாம் அழிந்து போகும் என்பது ஒரு போலி குற்றச்சாட்டு. அதே போல் இந்த இலங்கைக்கு மிகப்பெரிய வருமானத்தை தருவது சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறையில் இப்பொழுது 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் ஒரு வருடத்துக்கு என்பதுதான் இலக்கு. ஆனால் அந்த 2 மில்லியன் சுற்றுலா பயணிகளில் மிக பெருந்தொகை இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். இந்த தரைப்பாலம் அமைந்தால் ஒரு உதாரணத்துக்கு 1% இந்திய மக்கள் ஒரு வருடத்துக்கு சுற்றுலா பயணிகளாக வந்தால் அது 14 மில்லியன் டூரிஸ்ட். அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஸ்ரீலங்காவுடைய சுற்றுலாத்துறையில் ஏற்படுத்தும் என்று பாருங்கள். ஏனென்றால் இந்திய அரசாங்கமும் மகாபாரத பாதை, ராமாயண பாதை என்று சொல்லி ஒரு பாதையை, ஒரு சுற்றுலா பயண தொடரை அறிமுகப்படுத்துகிறது. அது ராமேஸ்வரத்துக்குள்ளாலே வந்து இலங்கைக்குள்ளே வருகிறது. அது இன்றைக்கு தரைப்பாலம் இல்லாதாலே ராமேஸ்வரத்துக்கு வந்துவிட்டு பிறகு மீண்டும் அவர்கள் விமானம் எடுத்து இலங்கைக்கு வந்து இலங்கையிலே அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். தரைப்பாலம் இருந்தால் அதே ஏராளமான வட இந்தியர்களை சுற்றுலா பயணிகளாக கொண்டு வரும். இந்தியா மிக வேகமாக வளரும் ஒரு பொருளாதாரம். இந்த வருடங்கள், அடுத்து வரப்போ வருடங்கள் எல்லாம் மிகப்பெரிய, உலகத்திலே மிக வேகமாக வளர்கின்ற பொருளாதாரத்தில் ஒன்று. அப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளிலே இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது, இந்தியா வளர்ந்திருக்கக்கூடிய இடம் என்பது நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு இடத்திலே வந்து நிற்கும். அந்த வளர்ச்சியிலே நாங்களும் சேர்ந்து வளர வேண்டுமாக இருந்தால் இலங்கை தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயணத்திலே இலங்கை தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொன்றை சொல்லுவார்கள், குற்றம் வந்துவிடுமே, போதை வஸ்து வந்துவிடுமே. அது எல்லா நாட்டுக்கும் இருப்பது பிரச்சனை தான். இந்தியாவுக்கும் இருக்கும் பிரச்சனை தான், சிங்கப்பூருக்கும் இருக்கும் பிரச்சனை தான். அதற்கு சரியான தொழில்நுட்பங்கள், சரியான பாதுகாப்பு வசதிகள், சரியான செயல்முறைகள் விமான நிலையங்களுக்களால் வருவது இல்லையா? அப்போ அது ஒரு சரியான குற்றச்சாட்டு அல்லது ஒரு வாதம் அல்ல. ஆகவே இலங்கை இந்தியாவையும் தரைப்பாலமாக இணைத்தால், இன்றைய ஒரு உதாரணத்துக்கு இன்று இலங்கை இந்திய அரசாங்கங்கள் சேர்ந்து முடிவெடுக்கின்ற நாளையிலிருந்து நாங்கள் இந்த தரைப்பால வேலையை ஆரம்பிப்போம் என்றால் குறைந்தது 20 வருடங்கள் ஆகும் முதலாவது பயணி அந்த பாலம் வழியாக பயணிப்பதற்கு. 15 to 20 வருடங்கள் ஆகும். 15 வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள். இடையிலே நிறைய தடைகள் வரும், அரசியல் குழப்பங்கள் வரும், பொருளாதார நெருக்கடிகள் வரும். 20 வருடங்கள். இந்த 20 வருடங்கள் இருக்கிறது. இலங்கை தன்னுடைய விமான நிலையங்களை சர்வதேச தரப்படுத்தி, ஒன்றல்ல, கொழும்பு விமான நிலையம் அல்ல, யாழ்ப்பாணத்திலே
இன்னும் சொல்லப்போனால் மன்னாரிலே விமான நிலையங்களை அமைத்து அதை சர்வதேசம் மிகவும் மிகவும் ஒப்பிடத்தக்க சிங்கப்பூருடன் ஒப்பிடத்தக்க சர்வதேச விமான நிலையம் அல்லது அதனுடைய பாதியாவது ஒப்பிடத்தக்க விமான நிலையங்களாக அதை வளர்த்தெடுத்து விவசாயத்தை நவீனமயப்படுத்தி விவசாய தொழில்நுட்பத்தை நவீனப்படுத்தி உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து 20 வருடங்கள் என்றால் ஒரு ஒரு புதிய தலைமுறைக்கு மிக சரியான கல்வி வாய்ப்புகளை கொடுத்து செய்து தங்களை ஒரு தயார் நிலையிலே வைத்திருந்தால் இந்த பாலம் திறக்கிற பொழுது அதற்கு பிறகு நடப்பதெல்லாம் ஒரு மேஜிக் ஆகத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்து வருகின்ற 20 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் என்பது தொடர்ச்சியான வளர்ச்சி தான். அப்போ முதல் 20 வருடங்கள் இலங்கை தன்னை தயார்படுத்துவதால் வரும் வளர்ச்சி, அடுத்த 20 வருடங்கள் அல்லது அதுக்கு பிறகு வருகின்ற வருடங்கள் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். சிங்கப்பூருக்கு அதனுடைய வளர்ச்சியை தொடர்ந்து தக்க வைப்பதிலே ஏராளமான சவால்கள் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கடின உழைப்பினாலும் முன்னோக்கிய பார்வையாலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகிறார்கள். அவர்களுக்கு நிலம் ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே இருக்கிற கனிம அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் போதாமல் இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டியும் அவர்கள் வளர்ந்து கொண்டு போகிறார்கள். இலங்கைக்கு நிலம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய சனத்தொகை என்பது பிரச்சனை அல்ல. இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்கிறது. பெட்ரோலிய வளம் தான் இல்லை, ஆனால் அதுதான் வேண்டுமென்று இல்லை. இப்பொழுது இருக்கிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பதை சரியாக பயன்படுத்தினால் இலங்கையில் இருக்கிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இலங்கையை இயக்குவதற்கு போதுமானது. ஆனால் நான் இந்த வீடியோவை யார் பார்க்க வேண்டும் விரும்புகிறார்? இலங்கையிலே இருக்கிற தமிழர்கள் சிலர் இதற்கான எதிர்ப்பு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காரணம் எங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். கலாச்சாரம் என்பது ஒரு இவால்விங் திங்ஸ், அது மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு தரை வழிப்பாதை இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இன்று தென்னிந்திய சினிமாவை எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள், ரசிகர் மன்றங்கள் இருக்கிறது. அது இதெல்லாம் தரைப்பாலம் இருக்கிறதால வருகிறது. அது எத்தனையோ கண்டங்கள் கடந்தே அதனுடைய தாக்கம் இருக்கிறது. அப்போ அது ஒரு சரியான பார்வை இல்லை. அது எங்களுடைய அடுத்த தலைமுறையுடைய வளர்ச்சியை எட்டத்தே வைக்கிறது. அப்படியான பார்வை கொண்டவர்கள் அல்லது இது பற்றின ஒத்த எண்ணம் உள்ளவர்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவிடுங்கள், கேட்போம்.